45வது வசனத்தை வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்பிராவின் குமாரத்தியாகிய அஸ்தாத்தை அவளுக்கு மனைவியாக கொடுத்தான். ஹலோ, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அவன் வெட்கப்பட்ட தேசம், அவன் துரத்தப்பட்ட தேசத்துல அவனுக்கு ஒரு முடிசூட்டுதல் விழா நடைபெறுகிறது. அவன் அப்படி நினைச்சு பார்க்கல, எனக்கு இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தா போதும்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நல்ல திருமணத்தை பார்வோன் மூலமாய் பார்த்தான். அவனுக்கு முடிசூட்டுதல் நடந்துச்சு. அவனை ஆண்டவர் முடிசூட்டினான். மேலதாள சத்தத்தை அவன் கேட்பான்னு நினைக்கல, சந்தோஷ சத்தத்தை அவன் கேட்பான்னு நினைக்கல. ஆனா அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றத கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க யாரோ ஒருத்தர், எனக்கு நீ வாழ்க்கையே இல்லை பாஸ்டர், எனக்கு நீ எதிர்காலமே இல்லை பாஸ்டர், எனக்கு எங்க எதிர்காலம், எனக்கு என்ன திருமணம் ஆக போகுது, எனக்கு எங்க குழந்தை பிறக்க போகுது, எனக்கு எந்த எதிர்காலமுமே இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல இல்ல, யோசேப்புக்கு எதிர்காலம்ன்ற ஒரு அலங்காரத்தை, மேலதாளம்னு சொல்ற ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் கொடுப்பது உண்மையானால் உங்களையும் அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்பர் 10, 10வது ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த 10வது அலங்காரத்தை நீங்க அதே 45வது வசனத்தை வாசிக்கலாம். போத்திப்பிராவின் குமாரத்தியாகிய அஸ்தாத்தை அவளுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். எனக்கு ரொம்ப இந்த வார்த்தை பிடிச்சிருச்சு. யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். டூர் கிளம்பிட்டாரு. எகிப்து தேசம் முழுமையும் பார்க்கறதுக்கு டூருக்கு போயிட்டார். அப்படின்னா ஃப்ரீ பேர்டு. இனி அவரை கேட்கறதற்கு யாருமே இல்லை. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஒரு கூண்டுக்குள்ள அடைஞ்ச குருவி, அடைச்சு போட்டப்பட்ட ஒரு குருவி. விலங்கு, வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கைகளிலே விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். நீங்க நினைச்சு பாருங்க, ஜெயில விலங்கு போட்டு உள்ள உட்காண்டாங்க. எங்கேயுமே அவன் ஃப்ரீயா போக முடியாது. அவன் அடிமை, அவன் அடிமை. நீ எங்கேயும் போக முடியாதுப்பா. அந்த வீட்டில் வேலைக்காரனா தான் இருக்கணும், நீ சிறைச்சாலையில் தான் இருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா 10வது அலங்காரத்தை கொடுத்தாரு. அவனை கர்த்தர் ஃப்ரீ பண்ணாரு. இப்ப சுதந்திரமாய் நீ எங்க வேணாலும் போலாம்ப்பா, எங்க வேணாலும் வரலாம். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கடன் பிரச்சனையினால, இன்னும் பலவிதமான சூழ்நிலையினால, பாஸ்டர் இந்த வார்த்தை வேற யாருக்கும் இல்லை, எனக்கு தான் பாஸ்டர், நான் தான் ஒரு அடைஞ்சு கிடக்கிற ஒரு குருவியை போல, என்னை யாருமே அடைக்கல, ஆனா நானே போய் ரூமுக்குள்ள அடைஞ்சிட்டேன், எனக்கு வெளியே வர்றதற்கு விருப்பம் இல்லை, என் முகத்தை யார் முன்னாடி காண்பிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளவு அவமானப்பட்டுட்டேன், நான் யாருக்கு போய் என் முகத்தை காண்பிப்பேன், நான் கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற ஒரு குருவி, நான் கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு விலங்கு பாஸ்டர், நான் வெளியே வர வேண்டாம், இனி நான் வெளியே வரமாட்டேன். ஆனா அப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், யோசேப்பனுடைய தலை மேல ஆண்டவர் வச்ச ஆசீர்வாதத்திலே 10வது அவனுக்கு கொடுத்த அலங்காரம், அவன் ஆண்டவர் ஃப்ரீயா ஃப்ரீயா இனி உன்னை பயப்படுத்துவார் இல்லப்பா, இனி உன்னை கட்டி போடுவார் இல்லப்பா, இனி உன்னை கொஸ்டின் பண்ற ஆள் இல்லப்பா, இனி உன் தலையை கொட்டுறதற்கு யாருமே இல்லப்பா, இனி வெங்கலம் போட்டு அப்படியே சங்கிலி போட்டு உன்னை கட்டி போடுறதுக்கு யாருமே இல்லப்பா, இனி உன்னை பூட்டு போடுறதுக்கு யாருமே இல்லப்பா. இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த ஜெபத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை நீ அப்படிப்பட்ட பூட்டி போடப்பட்டிருக்கிற நிலைமையில நீ இருப்பாயானால் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உன்னை ஃப்ரீ பேர்டா மாட்டுவார். வெகு சீக்கிரத்தில் உன்னுடைய கைகளிலே கட்டப்பட்டிருக்கிற விலங்குகள் அத்து விழும், உன்னுடைய கால்களிலே கட்டப்பட்டிருக்கிற விலங்குகள் அத்து விழும்.
இன்னைக்கு உன்னை கட்டி போட்டிருக்கிற கடன், உன்னை கட்டி போட்டிருக்கிற பண நெருக்கடிகள், கட்டி போட்டிருக்கிற வியாதி, கட்டி போட்டிருக்கிற மன குழப்பங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பேடை கொடுத்து உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்றீங்க? நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சத்தியம் இப்பதான் எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடியே என்னுடைய வாழ்க்கையில நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே நீர் என்ன அலங்கரிங்க ஆண்டவரே, நீர் என்ன அலங்கரிங்க ஆண்டவரே. எங்க அப்பா என்ன அலங்கரிக்கலப்பா, எங்க அம்மா என்ன அலங்கரிச்சு என்ன அழகு பார்க்க முடியாதுப்பா, எனக்கு அலங்காரம் எதுவுமே இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் அப்படி ஜெபிச்சிருக்கிறேன். படிப்புன்ற அலங்காரம் எனக்கு இல்லப்பா, அழகுன்ற அலங்காரம் எனக்கு இல்லப்பா, பண அலங்காரம் எனக்கு இல்லப்பா, வரங்கள் அலங்காரம் எனக்கு இல்ல, கிருப அலங்காரம் எனக்கு இல்ல, எனக்கு எந்த அலங்காரமுமே இல்லப்பா. நான் ஒரு நிர்வாணமாக்கப்பட்டவன். என்னிடத்துல எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு காலத்துல ஒரு அலங்காரம் கூட எனக்கு இல்லை, ஒரு அலங்காரம். படிப்பை கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும், அழகை கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும், பேக்ரவுண்டை கேட்டா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதாவது உனக்கு இருக்காப்பா? உன்னை வேலைக்கு எடுக்கிறதுக்கு என்னப்பா? உன்னை வேலைக்கு வச்சுக்கணும்னா ஏதாவது உனக்கு குவாலிட்டி இருக்காப்பா? எதுவுமே இல்லை. எங்க பாஸ்டர் கூட வேலை ஸ்தலத்துல கொண்டு போய் சேர்த்து விடும்போது சொன்னாரு, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கணும்னா கற்றுக் கொடுங்க, எதுவும் கற்றுக் கொடு, அவன்கிட்ட குவாலிட்டி எதுவும் இல்லை, சும்மா வச்சுக்குங்க, எப்படியாவது ஏன் நான் முன்னேறணும் தான். அந்த ஏதாவது டீ வாங்குறதுக்கு, பேப்பரை எடுத்துட்டு வர்றதுக்கு, ஒரு ப்ரெஸ்ஸில் ஜாயின் பண்ணி விடும்போது அப்படிதான் சொன்னார் பாஸ்டர். ஏதோ சும்மா அவனை ஒத்தாசைக்கு வச்சுக்கோங்க, மற்றபடி அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் அவன்கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம், சும்மா ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க அப்படின்னாரு. ஆனா இன்றைக்கு இந்த பலிபீடத்துல இருந்து நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணியிருக்கிறேன், என்ன நீங்க அலங்கரிங்கப்பா, என்ன அலங்கரிங்க. ஆனா இன்று ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்மையோடு சொல்லுவேன், நிறைய அலங்காரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன அலங்கரிச்ச தெய்வம், என்ன அலங்கரிச்ச தெய்வம். ஆத்துமாக்களை கொடுத்து கர்த்தர் அலங்கரிச்சிட்டாரு, வார்த்தைகளை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, கொஞ்சம் பாடுற தாளத்தை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, இன்னும் பொருட்களை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, சாப்பாடை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, துணிமணிகளை கொடுத்து அலங்கரிச்சாரு. இப்படியே சொல்ல போனா எத்தனையோ அலங்காரத்தை என் தலை மேல கத்தர் வச்சிட்டாரு. இப்ப இந்த ஜெபத்துல இருக்கிற எத்தனை பேரு உங்க கையை உயர்த்தி கேக்குறீங்க, ஆண்டவரே நீர் என்னை அலங்கரியும்? சத்தமா கேளுங்க பார்க்கலாம். எங்க அப்பா எனக்கு ஒரு அலங்காரத்தையும் வச்சுட்டு போகலப்பா, எங்க அம்மா எனக்கு ஒரு அலங்காரத்தையும் வச்சுட்டு போகலப்பா. ஜெபிங்க சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு எந்த அலங்காரத்தையும் வச்சுட்டு போல, என்ன உங்களை தவிர வேற யாருப்பா அலங்கரிக்க முடியும்? யாருப்பா அலங்கரிக்க முடியும் சொல்லுங்க? கையை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் கேளுங்க, வீட்டுல இருந்துட்டே கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை அலங்கரியும். ஹல்லேலூயா. அது சோகமான நினைவா இருக்கலாம், பிறர் செய்த தீமை தான், ஆனா அவங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர், அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர்.